ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாய் கிளாஸ் ரூம். இன்றைக்கி கிளாஸில் டிஎன்டெட் பேப்பர் 2 லாஸ்ட் வீக் நடந்த எக்ஸாமுடைய கொஸ்டின் பேப்பரில் தமிழுடைய ஆன்சர் கீ நம்ம பார்க்கலாம். கூற்று 1, கூற்று 2. ஃபஸ்ட் கொஸ்டின் நம்மளுக்கு கூற்று 1 அண்ட் கூற்று 2 கொடுத்துருக்காங்க. கூற்று 1ல் விகார புணர்ச்சியின் வகைகளை 3ஆக பிரிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது இது பார்த்திங்கன்னா, ஊருக்கு செல் என்பது 4ஆம் வேற்றுமை தொடர் இல்லை அன்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஆன்சர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. அடுத்தது 32nd கொஸ்டின். ஈரசை சீருக்கு வழங்க பெறும் வேறு பெயர் இயற்சீர். கற்றோருக்கு மட்டுமே விளங்குபவையாகவும் இலக்கியங்களில் மட்டுமே பயின்று வருபவையாகவும் அமையும் சொற்கள் திரிசொல் எனப்படும். உண்டு பிறந்து வளர்ந்த இடந்தனில் இத்தொடரில் பெயரெச்சம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பெயரெச்சம்னாலே ஆ ஈ எல்லாம் வரணும். ஸோ ஆ ஈ இதெல்லாம் வந்ததுன்னா பெயரெச்சம். ஸோ நம்மளுக்கு இங்கே கேட்டிருக்கிறது பார்த்திங்கன்னா, உண்டு பிறந்து வளர்ந்த இடந்தனில் இந்த 4ல் எது பெயரெச்சம்னு கேட்டிருக்காங்க. ஸோ வளர்ந்த அதுதான் பெயரெச்சம். நெக்ஸ்ட்டு, உவமையை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைப்பது பிரிது மொழிதல் அணி. பொறுத்துக. புன்புலம். புன்புலம் ஆன்சர் பார்த்திங்கன்னா பண்புத்தொகை. ஸோ வேறு எதுலேயுமே உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் 3 வரல. ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம பி ஆன்சர்ஸ் அடிச்சிடலாம். ஸோ புன்புலம்னா பண்புத்தொகை. தாழ் பூந்துரை வினைத்தொகை. பாய்வன அப்படிங்கிறது பலவின் பால் வினைமுற்று. தடவரை உரி சொல் தொடர். கீழ்காணும் தொடரில் எது இடைச்சொல் தொடர்? மற்றொன்று அதுதான் இடைச்சொல் தொடர். சரியான வியங்கோல் வினைமுற்று சொற்கள் அமையுமாறு பாடல் அடிகளை பொறுத்துக. ஆக்குவது ஏதெனில் அறத்தை ஆக்குக, போக்குவது ஏதெனில் வெகுளி போக்குக. ஸோ ஆக்குக போக்குக இதுதான் ஆன்சர். மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள் இதில் ஒருவேளை மெய் எழுத்துக்கள் 18. இதுதான் ஃபர்ஸ்ட் ஒரு லெட்டருக்கு ஃப்ரண்ட்டில் வராத லெட்டராக நம்ம எடுத்துக்கலாம். பின்வரும் தொடர்களில் முற்றெச்சம் எதுனா, வள்ளி படித்தனல் மகிழ்ந்தாள். கடல் ஓடா கால்வல் நெடுந்தேர் கடல் ஓடும் நாவாயும் ஓடா நிலத்து. இக்குறட்பாவில் பயின்று வந்துள்ள அணி பிரிது மொழிதல் அணி. அதாவது கடலில் கண்டிப்பாக கப்பல் கடலில் தான் எவ்வளோ பெரிய இதாக இருந்தாலும் நாவாய் அப்படின்னா கப்பல். ஸோ கடலில் தான் கப்பல் ஓட முடியும். தேர் நிலத்தில் தான் ஓட முடியும். இது ரெண்டுமே இன்டர்சேஞ்சிங்கில் கொடுத்துருக்காங்க. கடலில் தேரும் கப்பல் நிலத்துலையும் ஓடுமான்ங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இது பிரிது மொழிதல் அணி. பல்பல பலவின் பயங்கெழு கொல்லி. இத்தொடரில் வரவேண்டிய வல்லின ஒற்று எதுன்னு கேட்டிருக்காங்க. இக்கு. 5ஆம் மற்றும் 7ஆம் வேற்றுமைகளில் இடம்பெறும் வேற்றுமை உருபு இல். விற்கொடி. இச்சொல்லுக்குரிய புணர்ச்சி திரிதல். ஏழைக்கு உதவுதல் சால சிறந்தது என்பது. இத்தொடரில் சால சிறந்ததுங்கிறது உரிச்சொல். சால அப்படின்னா உரிச்சொல். பகாப்பதம் எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். ஆடுக செங்கீரை என்னும் தொடரில் ஆடுக என்னும் சொல்லின் இலக்கண குறிப்பு. கா வியங்கோல் வினைமுற்று. கூற்று வினைத்தொகையை நன்னூலார் காலம் கறந்த பெயரெச்சம் என கூறியுள்ளார். காரணம் வினைத்தொகையானது 3 காலமும் பொருந்தும்படி அமைந்து வரும். ஸோ இதில் ஆன்சர் பார்த்திங்கன்னா கூற்று 1 சரி, கூற்று காரணமும் சரி. கபிலர் என்ற சொல்லிற்கான மாத்திரை 3 அரை மாத்திரை. வைப்பு என்னும் சொல் குறிக்கும் பொருள் நிலப்பகுதி. உயிர்மை எழுத்துக்களில் மொழிக்கு முதலில் வராத எழுத்து ர. வில்வாள் இலக்கண குறிப்பு தருக. வில்லும் வாளும் உம்மை தொகை. அஞ்சு இளைஞ்சி சாம்பர். இச்சொற்கள் அமைந்துள்ள போலியின் வகைகளை எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. 5 நம்ம 5ன்னு சொல்லுவோம். ஸோ இது முதல் போலி. இளைஞ்சின இளஞ்சின்னு சொல்லுவோம், அது இடைப்போலி. சாம்பர் அப்படின்னா சாம்பார், அது கடைப்போலி. ஸோ முற்றுப்போலி, இடைப்போலி, கடைப்போலி அப்படின்னு சொல்லலாம். நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அஃது உயிரீற்று புணர்ச்சி.
பின்வருவனவற்றுள் முன்னிலை வினை எது? சென்றீர்கள், நீங்கள் சென்றீர்கள் அப்படின்னு சொல்கிறது தான் வரும். ஸோ பொறுத்துக. வெண்பா, வெண்பாக்கு ஆன்சர் செப்பல் ஓசை. சேம் இங்கேயும் 4 வர்றது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி தான். ஸோ வெண்பா செப்பல் ஓசை, ஆசிரியப்பா அகவல் ஓசை, களிப்பா தூங்கல் ஓசை, வஞ்சிப்பா துள்ளல் ஓசை. ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், வெளியார் முன் தன்னை நினைக்க தான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்தை. குறளில் உள்ள முரண் சொற்களை கண்டறிந்து எழுதுக. இதிலே இருக்குது வலியாருக்கு ஆப்போசிட் மெலியார், அதுதான் வரும். ஸோ ஆன்சர் பி. உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயும் என்ற தொடரில் உள்ள வினையெச்ச சொற்களை கண்டறிந்து எழுதுக. இதில் வினையெச்சம்னா ஊ வரணும். ஸோ எல்லாத்துலேயுமே பாருங்கள் உருண்டு தவழ்ந்து ஊல முடியுது. ஸோ இதுதான் வரும். தெரிநிலை பெயரெச்ச விகுதிகள் ஆ ஊ. மயங்கொலி பிழையற்ற தொடர் தாளங்கள் கொட்டி கணக்கிது வானம். இதுதான் மயங்கொலி பிழை அற்ற சொல் அப்படின்னு சொல்லலாம். தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வேறு சப்ஜெக்டோடைய ஆன்சர் கீ நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.